வணக்கம். நாட்டையே உலுக்கி இருக்கக்கூடிய கோவை மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கு. இந்த வழக்கு தொடர்பாக 3 பேர காவல்துறை சுட்டு பிடிச்சிருக்காங்க. அதன் பிறகு கோவை கமிஷனர் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துறாரு. அந்த பத்திரிகையாளர் சந்திப்பை பார்க்கும்பொழுது, காவல்துறை அலட்சியமாக செயல்பட்டிருக்கோ அப்படின்ற கேள்விய எதிர்க்கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்வைத்திருக்காங்க. அந்த கேள்வி மிக முக்கியமான கேள்வி அப்படின்னு நினைக்கிறேன். அது தொடர்பாக விரிவாக இந்த வீடியோல பார்த்துடலாம். வாங்க. கோயம்புத்தூர்ல விமான நிலையம் பின்புறமாக 2ஆம் தேதி இரவு ஒரு 11:30 மணிக்கு ஒரு ஆண் பெண் பேசிட்டு இருந்திருக்காங்க. அப்பொழுது அங்கு வந்த ஒரு 3 சமூக விரோதிகள் ஃபுல் போதையில வந்திருக்காங்க. அவங்க தொடர் குற்றச்சம்பவங்களில் ஈடுபடக்கூடியவங்க, ஹேபிச்சுவல் அஃபெண்டர்ஸ். நிறைய குற்ற வழக்குகள் அவங்க மீது இருக்கு. அவங்க அங்க வந்து அந்த ஆணை கடுமையாக தாக்கி அந்த பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்திருக்காங்க. அடுத்த நாள், அதாவது இது நடக்கிறது 2ஆம் தேதி இரவு. அப்படியே இரவு முழுக்க நடந்து அடுத்த நாள் 3ஆம் தேதி அதிகாலை ஒரு 3:30 மணிக்கு அல்லது ஒரு 4 மணிக்கு காவல்துறை அந்த பெண்ணை அங்கிருந்து மீட்டிருக்காங்க. அதன் பிறகு குற்றச்சம்பவத்தில் ஈடுபட்ட அந்த 3 பேரையும் காவல்துறை சுட்டு பிடிச்சிருக்காங்க அப்படின்ற செய்தி. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, காவல்துறை இது தொடர்பாக இந்த சம்பவம் எப்படி சுட்டு பிடிச்சோம், என்ன நடந்துச்சு இந்த நிகழ்வுல அப்படின்ற தொடர்பாக ஒரு விளக்குறதுக்காக ஒரு பிரஸ் மீட்டை வைக்கிறாங்க. கோயம்புத்தூர் ஆணையர், கமிஷனர், போலீஸ் கமிஷனர் ஒரு பிரஸ் மீட் வைக்கிறாங்க. அந்த பிரஸ் மீட்டை பார்க்கும்பொழுது நிறைய சந்தேகங்களை நேற்றைய சமூக வலைதளங்களில் எழுப்பிட்டு இருந்தாங்க. ரொம்ப அலட்சியமாக காவல்துறை அணுகியிருக்கோ அப்படின்ற போக்குல நிறைய கேள்விகளை சமூக வலைதளங்களில் நிறைய பேர் எழுப்பிட்டு இருந்தாங்க. இப்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காலைல ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அந்த ட்வீட்லயும் அவர் அதான் சொல்றாரு, காவல்துறையினுடைய இந்த பிரஸ் மீட்டை பார்க்கும்பொழுது எதற்காக இவ்வளவு அலட்சியமாக இந்த காவல்துறை நடந்துட்டு இருக்கு? காவல்துறை முதலமைச்சர் கட்டுப்பாட்டில் தான் இருக்கா, அல்லது முதலமைச்சருக்கு அந்த நினைப்பே இல்லையா, காவல்துறை நம்ம கட்டுப்பாட்டில் தான் இருக்கு அப்படின்ற நினைவே முதலமைச்சருக்கு இல்லையா அப்படின்ற கேள்விகள்லாம் இதன் மூலமாக எழுது அப்படின்ற மாதிரி ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காரு. அந்த பதிவை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவை கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கு பற்றி விளக்கம் அளித்த கோவை காவல் ஆணையர் சரவண சுந்தரர் ஞாயிற்றுக்கிழமை இரவு 11:20 மணிக்கு காவல்துறைக்கு மாணவியின் நண்பர் தொடர்பு கொண்டு உதவி கோரியதாகவும், 11:35 மணிக்கு சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர், அதாவது 11:20க்கு உதவி கேட்குறாங்க. அந்த ஆண் வெட்டப்பட்டு இருந்த அந்த நண்பர் உதவி கேட்குறாரு. காவல்துறை 11:35க்கு வராங்க. அதாவது சரியாக பார்த்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷத்துல காவல்துறை அங்கே வந்துட்டாங்க. சம்பவ இடத்துக்கு, ஸ்பாட்டுக்கு வந்துட்டாங்க. 11:35க்கு சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் மறுநாள் அதிகாலை 4 மணிக்கு தான் மாணவியை கண்டதாகவும், அதுவும் அம்மாணவி தானாக சேர்ந்ததாகவும் தெரிவித்தார். பிரஸ் மீட்ல ஆணையர் இது சொல்றாரு. அதிகாலை அடுத்த நாள், அதாவது சம்பவம் நடக்கிறது 2ஆம் தேதி நள்ளிரவு, அதாவது ஒரு 11:30 அந்த மாதிரி நடக்குது. அடுத்த நாள் 3ஆம் தேதி அதிகாலையில தான் காவல்துறை அந்த மாணவியை மீட்கிறாங்க. அதுவும் அந்த மாணவி ஓடி வராங்க, என்னை காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு அந்த மாணவி ஓடி வராங்க. அப்போதான் காவல்துறை அந்த மாணவியே கண்டுபிடிக்கிறாங்க. அப்பொழுது கண்டுபிடிச்சு கொண்டு போய் மருத்துவமனையில சேர்க்கிறாங்க. அடுத்தது பாருங்க, இரவு 11:35 மணி முதல் அதிகாலை 4 மணி வரை 4 மணி நேரம் 25 நிமிடம் என்ன செய்து கொண்டிருந்தது காவல்துறை என்பதே தற்போது எழுந்துள்ள கேள்வி. குற்றவாளிகளை பிடித்துவிட்டதாக தம்பட்டம் அடித்துக் கொள்ளும் பொம்மை முதல்வர் மு.க. ஸ்டாலின் தனது காவல்துறையால் சம்பவ இடத்தில் நின்று கொண்டே 4.5 மணி நேரம் பாதிக்கப்பட்ட மாணவியை கண்டுபிடிக்க வக்கில்லாமல் போனதற்கு வெட்கி தலைகுனிய வேண்டும். 100 போலீசார் இணைந்து பெரிய தேடுதல் வேட்டை நடத்தியதாக காவல்துறை ஆணையர் சொல்கிறார். 4.5 மணி நேரம் 100 போலீசாரால் சம்பவ இடத்தில் இருந்த பாதிக்கப்பட்ட மாணவியை கண்டுபிடிக்க முடியவில்லை என்பது அதிர்ச்சியாக இருக்கிறது. காவல்துறையால் கண்டுபிடிக்க முடியாத இடத்திற்கு மாணவி எப்படி சென்றார் என்ற செய்தியாளர் கேள்விக்கு, சிறிய சுவர் ஒன்று இருந்தது, அதை தாண்டி சென்றதால் கண்டுபிடிக்க முடியவில்லை என்றார் காவல் ஆணையர். சில நிமிடங்களில் மிகப்பெரிய சுவர் இருந்தது, அதை தாண்டி சென்று அந்த மாணவி இருந்தார் என தனது கருத்தை மாற்றினார். அங்கு இருந்தது சிறிய சுவரா பெரிய சுவரா, ஏன் அதை தாண்டி காவல்துறை, அதுவும் 100 பேர் கொண்ட படை சென்று தேடவில்லை? இருள் சூழ்ந்த தனிமையான இடம் என்பதால் பாதிக்கப்பட்ட மாணவியை கண்டுபிடிக்க முடியவில்லை என்ற விளக்கத்தை அளிக்கவே திமுக அரசின் காவல்துறை கூச்சப்பட வேண்டும். நள்ளிரவில் ஒரு பெண்ணை சம்பவ இடத்தில் தேடி கண்டுபிடிக்க திமுக அரசின் காவல்துறைக்கு துப்பில்லை என்று ஒப்புதல் வாக்குமூலம் அளிக்கிறதா திமுக அரசு? இந்த சூழலில் ஆக குற்றவாளிகள் கைது, குற்றப்பத்திரிகை 1 மாதத்தில் தாக்கல் செய்து விடுவோம் என்று பெருமை பேசியார் பொம்மை முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களே. இதற்கு முன்னால் உங்கள் காவல்துறை 4 மணி நேரம் 25 நிமிடம் பாதிக்கப்பட்ட மாணவியை கண்டுபிடிக்க வக்கில்லாமல் போனது ஏன்?
என்பது பற்றி விளக்கம் அளிக்க வேண்டும். ஏனென்றால் இன் கேஸ் யூ ஹேவ் ஃபர்கட்டன், காவல்துறை உங்கள் கட்டுப்பாட்டில் தான் உள்ளது ஏட்டளவில் அப்படின்றத எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போட்டிருக்காங்க. ஸோ நிறைய கேள்விகள். அதாவது சம்பவ இடத்துல 100 காவல்துறை போய் தேடினாங்க அப்படின்றது ஆணையருடைய விளக்கமாக இருக்கு. 100 காவல்துறை போய் தேடி இருக்காங்க. 100 காவல்துறை போய் தேடி அதிகாலை 4 மணி தான் கண்டுபிடிக்கிறாங்க. அதுவும் அந்த மாணவி ஓடி வராங்க, என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு. அந்த மாணவி ஓடி வந்ததன் காரணமாக காவல்துறை அந்த மாணவி வந்து அட்ரஸ் பண்ணி அங்க ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. கிட்டத்தட்ட 4 மணி நேரம் 25 நிமிடம் காவல்துறை 100 காவல்துறை அந்த பகுதியில் அந்த சரௌண்டிங்கில் வந்து தேடியிருக்காங்க. அந்த சம்பவம் அங்கே தான் நடந்திருக்கு. கேட்டால் ஒரு குட்டி சுவர் இருந்தது, அந்த பக்கம் நடந்தது. ஒரு பெரிய சுவர் இருந்தது, அந்த பக்கம் நடந்தது. அங்கே ஏன் போல அப்படின்னு கேள்வி கேட்டால் பதில் இல்லை. அதுதான் இபிஎஸ் கேட்குறாரு. 100 போலீஸார் தேடினீங்க அப்படின்னு சொல்றீங்க, ஒரு குட்டி சோறுன்றீங்க, ஒரு பெரிய சோறுன்றீங்க, அந்த பக்கம் சம்பவம் நடந்ததுன்றீங்க. 100 பேர்ல ஒரு ஆள் இந்த பக்கம் போய் பார்ப்போம் அப்படின்னு யோசிக்கலையா? இதுதான் காவல்துறையினுடைய அந்த புலனாய்வா, அல்லது இதுதான் காவல்துறை வந்து ஒரு விசாரணை நடத்தக்கூடிய ஒரு போக்கா, என்னது இது அப்படின்றதான் இபிஎஸ் அவர்கள் கேட்கிறாரு. இப்படி ஒரு பெரிய அசம்பாவிதமான சம்பவம் நடக்குது அப்படின்னு கால் வருது, 100 போலீஸார் போய் இறங்கி தேடுறீங்க, இந்த சம்பவத்துக்கே இவ்வளவுதான் முக்கியத்துவம் கொடுத்து தெரிவிங்களா? அப்போ சின்ன சின்ன சம்பவம் நடக்கும் பொழுது காவல்துறையினுடைய அணுகுமுறை, அவங்களுடைய விசாரணைலாம் எப்படி இருக்கும்? மக்களுக்கு எப்படி நம்பிக்கை வரும் அப்படின்றத இபிஎஸ் அவர்கள் கேட்கிறாரு. ஸோ காவல்துறையை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் வெட்கப்படணும். உங்க கட்டுப்பாட்டில் தான் காவல்துறை இருக்கா, இவ்வளவு அலட்சியமாக செயல்பட்டு இருக்காங்க அப்படின்றத சொல்றாரு. ஆக குற்றவாளிகள் கைது, குற்றப்பத்திரிகை ஒரு மாதத்தில் தாக்கல் செய்து விடுவோம் என்று பெருமை பேசுகிறார் முதல்வர். குற்றவாளி கைது, குற்றப்பத்திரிகை அதெல்லாம் ஓகேங்க. இன்னும் நீங்க அதாவது கால் வந்துருச்சு. எப்போனா 11:20க்கு கால் போயிடுச்சு காவல்துறைக்கு. காவல்துறையும் வந்துட்டாங்க. 11:35 காவல்துறை வந்துட்டாங்க. ஆனா இவனுங்க எப்போ ரிலீஸ் பண்றானுங்க பாருங்க. இந்த குற்றவாளிகள் அந்த பெண்ணை ரிலீஸ் பண்றானுங்க. எல்லா சம்பவம் நடந்துருச்சு, எல்லா வன்முறையும் அந்த பெண் மீது ஏவப்பட்டுருச்சு. அப்பொழுதுதான் வந்து அந்த அந்த குற்றவாளிகள், அந்த கையவர்கள் வந்து அந்த பெண்ணை ரிலீஸ் பண்றானுங்க. அப்பொழுதுதான் காவல்துறை அந்த பெண்ணை வந்து அட்ரஸ் பண்றாங்க. இங்கதான் இருக்கு பெண்ணு, ஓடி வராங்க அப்படின்னு அட்ரஸ் பண்றாங்க. இது எவ்வளவு பெரிய வெக்கக்கேடுங்க இது. 100 போலீஸ் தேடிட்டு இருக்கீங்க. குற்றவாளி அந்த அயோக்கியர்கள் ரிலீஸ் பண்ற வரைக்கும் அந்த பொண்ணை அவங்களால பிடிக்க முடியல. அந்த பொண்ணா ஓடி வருது, ஏதோ ஒரு ட்ரெஸ் போட்டு, ஒரு சட்டை போட்டு ஓடி வந்ததுன்னு சொல்றாங்க. அவனுங்களே வந்து ஏதோ சட்டை கொடுத்துருக்கானுங்க, அந்த சட்டையை போட்டு ஓடி வந்திருக்கு. அந்த நகையெல்லாம் பிடிங்கிருக்கானுங்க, நகையை பிடிங்கிட்டு இது திருட்டு கேஸ் தான் போய் சொல்லு அப்படின்னு மிரட்டி அமைச்சிருக்கானுங்க. ஸோ அந்த பொண்ணு ஓடி வரவே காவல்துறை அந்த பொண்ணை வந்து அட்ரஸ் பண்றாங்க அப்படின்னா இதுதான் வந்து கேட்குறாரு. இதுல என்ன பெருமை இருக்கு? பிடிச்சிட்டோன்றீங்க, சுட்டுட்டோன்றீங்க, இதுல என்னங்க பெருமை இருக்கு? நீங்க முன்னாடியே போன வேகத்துல ஒரு 11:35க்கு அங்க போறீங்க. போன வேகத்துல ஒரு 1/2 hour அல்லது ஒரு 20 minutes 1/2 hourல வந்து அந்த பெண்ணை நீங்க கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா ஓரளவுக்கு அந்த பெண்ணை அங்க வந்து காப்பாத்திருக்கலாம். ஆனா நீங்க 4 மணி வரைக்கும் தேடிக்கிட்டு இருக்கீங்க 100 பேர் அங்க அப்படின்னு இபிஎஸ் அவர்கள் கேட்கிறாரு. எவ்வளோ அலட்சிய போக்கோடு, அலட்சியம் சொல்றதா இல்லது காவல்துறையினுடைய அந்த தரம் அப்படின்றது குறைஞ்சு போச்சா, என்ன சொல்றதுன்னு தெரியல. இதுவே வந்து உரிமைக்காக ஏதோ மக்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல காவல்துறையினுடைய வீரத்தை பாருங்க. அப்படியே எப்படியாவது அந்த போராட்டத்தை ஒடுக்கணும் அப்படின்ட்டு என்னென்ன பண்ண முடியுமோ காவல்துறை அவ்வளவும் பண்ணுவாங்க. ஆனா இப்படியான விஷயங்கள்ல 4 மணி நேரம், 4.25 மணி நேரம் தேடுவாங்க. அதுவும் அங்கதான் நடந்துட்டு இருக்கு. ஏதோ ஒரு சின்ன சுவர் இருந்திருக்கு, அதாவது ஒரு சுவர் இருந்திருக்கு. அந்த சுவரை தாண்டி போய் அந்த பக்கம் பார்த்துருக்கலாம், பார்க்கல. என்ன சொல்றது அப்படின்னு தெரியல. ஒரு அதாவது காவல்துறை மட்டும் நம்ம சொல்லி இதுல ஒன்றும் பயன் கிடையாது. ஏன் அப்படின்னா ஒரு அரசன் சரியில்லை அப்படின்னா, ஒரு தலைமை சரியில்லை அப்படின்னா கீழே எதுவுமே சரி இருக்காது. ஒரு தலைவன், மேல இருக்கக்கூடிய ஒரு தலைவன் சரி இருக்கான் அப்படின்னா அவனை பார்த்து தப்பா பண்ணா நாளைக்கு கேட்பாரு, இவர் கண்டுபிடிப்பாரு, இவர் வந்து கவனிப்பாரு. ஸோ இவர் கரெக்டா இருக்காரு, நம்மளும் கரெக்டா இருக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து கீழே இருக்கக்கூடிய ஆட்கள் கவனிப்பாங்க. மேலேயே அப்படிதான் இருக்குது அப்படின்னா, மேலேயே ஒன்றும் கதைக்காவல அப்படின்னா கீழே என்ன ஆகும்? அவர் என்ன பண்றாரு, என்ன பார்க்கவா போறாரு, என்ன கவனிக்கவா போறாரு, என்ன ரிவ்யூ மீட்டிங்கை வைக்க போறாரு, ஒன்றும் கிடையாது, இஷ்டத்துக்கு இருப்போம் அப்படின்னு வந்து கீழேயும் அப்படியே ஒரு ஒரு நிர்வாகம் தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த மாணவிக்கு நடந்திருக்கக்கூடிய இந்த அநீதி அப்படின்றது வந்து ஒரு மோசமானது. உடனடியாக அந்த மாணவிக்கான நீதியானது கிடைக்கணும். சும்மா துப்பாக்கியால சுட்டேன் இதெல்லாம் கிடையாது. உண்மையாக தண்டனையை பெற்றுக் கொடுக்கணும். உடனே வந்து 2 குண்டு அங்கே பாஞ்சது அப்படின்னோடனே மக்கள் வந்து கொஞ்சம் காம் ஆயிடுவான்.
சுட்டுட்டான்பா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு மக்களுடைய கோபம் தணிஞ்சிரும். அதுக்காக 2 ஷூட் பண்ணுறது அது முக்கியம் கிடையாது. காவல்துறை எவ்வளவு விரைவாக முடிக்க முடியுமோ அவ்வளவு விரைவாக இந்த வழக்கை முடிச்சு உயரிய தண்டனையை, பெரிய தண்டனையை வந்து இருக்கிறதுலே பெரிய தண்டனையை நீங்கள் அந்த குற்றவாளிகளுக்கு பெற்றுக் கொடுக்கணும். அதுவும் எவ்வளோ விரைவாக முடியுமோ அவ்வளோ விரைவாக. பொள்ளாச்சி வழக்கில் நடந்த மாதிரி 8, 7, 6 வருஷம் வந்து நடந்தால் வேலைக்கு ஆகாது. எப்படி அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து விரைவாக அந்த குற்றவாளிக்கு வந்து தண்டனையை பெற்றுக் கொடுத்தாங்களோ அதே போல் நீங்களும் விரைவாக அந்த குற்றவாளிக்கு தண்டனையை பெற்றுக் கொடுக்கணும். ஸோ இறுதியாக வந்து ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, காவல்துறை மறுசீரமைப்பு செய்ய வேண்டிய நிலையில இருக்கா, மறு கட்டமைப்பு செய்ய வேண்டிய நிலையில இருக்கா அப்படின்ற கேள்வியும் நம்ம சேர்த்து எழுப்பணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுடைய பார்வை என்ன அப்படின்றத கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. பாதுகாப்பாக இருங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா, பாதுகாப்பு கொடுக்க வேண்டியவங்க பாதுகாப்பாக இருக்காங்க. காமெடி ஒன்று வரும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய நீ பாதுகாப்பாக இருக்க போலையே அப்படின்ற மாதிரி அவங்க பாதுகாப்பாக இருக்காங்க. மக்கள் தான் சரி பாதுகாப்பாக இருங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். நன்றி.